இந்த கிராமத்துல எந்த ஒரு வீட்லயும் டாய்லெட் வசதியே இல்லாதனால அங்க வாழ்ற எல்லா பெண்களுமே அந்த ஊர்ல இதுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் டாய்லெட் போயிட்டு வராங்க. சோ இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஊர்க்காரன் ஒருத்தன் டாய்லெட் போயிட்டு வர பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அதை தடுத்து அனுப்பிவிட்ட போலீஸ்காரனும் அந்த பொண்ணு கிட்ட தப்பா தான் நடந்துக்கிறான். இதெல்லாம் பார்த்து அந்த லேடியோட பையன் ஒரு டாய்லெட் இல்லாதனால தான் அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சின்னதா டாய்லெட் மாதிரி செட் பண்றான். ஆனா அது ரொம்ப நாள் தாங்கல, ஒரு மலைக்கே பறந்து போயிடுச்சு. தன்னோட அம்மாக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு மாநகராட்சி ஆபீஸுக்கு போய் எங்க கிராமத்துல ஒருத்தர் வீட்டுல கூட டாய்லெட் இல்ல, அது கட்டி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றான். ஆனா அந்த அதிகாரி, தம்பி நான் நினைச்சால கட்டி தர முடியாது, பிரைம் மினிஸ்டர் நினைச்சாதான் கட்டி தர முடியும், நீ வேணா பிரைம் மினிஸ்டர் போய் பாருன்னு விளையாட்டா சொல்றாரு. ஆனா இந்த பையன் அதை விளையாட்டை எடுத்துக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு பிரைம் மினிஸ்டர் பார்க்க ட்ரெயின்ல டெல்லிக்கு கிளம்பிடுறான். நம்மளெல்லாம் அவ்வளவு பெரிய ஆளை பார்க்க விட மாட்டாங்க சொல்லிட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போதே ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறான். இங்க கிராமத்துல எந்த வீட்லயும் டாய்லெட் கிடையாது, என்னோட அம்மாவோட சேர்ந்து பல பெண்கள் கஷ்டப்படுறாங்க, நீங்க தான் டாய்லெட் கட்டி தர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எழுதுறான். இந்த குட்டி பசங்களை பார்த்த ஒரு ஆபீசர் கேபினுக்கு கூப்பிட்டு இவங்க வச்சிருக்க லெட்டரை படிச்சு பாக்குறாரு. நீங்களாம் நேர்ல போய் பிஎம் பார்க்க முடியாது, நான் கண்டிப்பா லெட்டர் பிஎம் கொடுத்துறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. இந்த குட்டி பையன் எழுதின லெட்டரை பிஎம் படிச்சு அந்த கிராமத்துல ஒரு பொது கழிப்பிடத்தை கட்டி கொடுத்துறாரு.